ஆமென். உட்கார்வோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார் என்ற தலைப்பில தான் நாம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் புத்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 18 நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆமென். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் கர்த்தர் இந்த நாளிலே நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், அதுதான் தலைப்பு. கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் காண்பித்த இந்த வாக்குத்தத்தமான இந்த வார்த்தையை இந்த கால வேளையில நம்மளோடு கூட கர்த்தர் பேசுகிறார். என்னவென்றால், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். ஆமென். விசுவாசிகளே சொல்லுங்களேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எந்த சூழ்நிலையில இங்க பாருங்க, இந்த வசனத்தின்படி நீங்க அவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பயப்படுகிறார். 9வது வசனத்தை வாசித்து பாருங்க, அதுல உங்களுக்கு நன்றாய் புரியும். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. ஆமென். ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலனோட கூட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, நீ மௌனமாய் இராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மௌனமாய் இருக்காதே. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீ மௌனமாய் இருக்காதே. நீ பயப்படாம பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நம்மளோடு இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார், மகத்துவமுள்ள தேவராய் இருக்கிறார். அதெல்லாம் சொல்றாரு, நீ மௌனமா என்ன பண்ணாத, இருக்காத. ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலையும் அவரை நம்புகிறவர்களை அவர் கை விடுகிறதில்லை. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 43வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். 43:1. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். ஆமென். என்னுடையவன். அவன் கர்த்தர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த இஸ்ரவேல் மீது தனக்குள்ள வைத்த அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துறார். இஸ்ரவேலராகிய ஜனங்கள் மேல கர்த்தர் வைத்த அன்பை வெளிப்படுத்துறார். எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்துறார்னா, இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னுடையவர். கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஒரு மனிதனுடைய காரியமோ கையும் நம்ம மேல படாது. நம்மள அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்துட்டு போட்ட, எப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க சந்தித்தாலும் சரி, எப்படிப்பட்டதான சூழ்நிலையில நீங்க போய் ஜெபம் செய்தாலும் சரி, கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அவர் உங்களுக்கு துணையா இருப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். அதுதாங்க இந்த இஸ்ரவேல் மக்கள் மேல அவர் வைத்த அன்பு, அவ்வளவு பெரிய அன்பு. அதைதான் இந்த இடத்துல வெளிப்படுத்துறார். அவருடைய ஆசீர்வாதங்களை, அவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சொல்லுகிறார். என்னன்னா, நான் உன்னை சிருஷ்டித்தவரும் நான் உன்னை உருவாக்கினவரும் சொல்லுகிறேன், நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர். அல்லேலூயா. அவர் நமக்காக இரக்கத்தை செய்த தேவனாய் இருக்கிறார். வாசித்து பாருங்களா 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஒரு வேளை ஆறுகளை
எப்படிப்பட்டதான காரியத்துக்குள்ளாய் நீங்க கடந்து சென்றாலும், ஒருவேளை துன்பங்களா, அப்படிப்பட்டதான அழிந்து போகிற ஒரு சூழ்நிலையா, எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க கடந்து சென்றாலும், அவர் உங்களோடு கூட என்ன செய்யறாரு? உங்க பேரில அவர் உங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிற 5வது வசனம் கூட அதுதான் சொல்லுகிறது. வாசிங்க. பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியில் கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். அல்லேலூயா. நீ பயப்படாத. நீ தண்ணீரை கடந்து போனாலும் சரி, அக்கினியில கடந்து போனாலும் சரி, நீ ஆறுகள் வழியாய் கடந்து போனாலும் சரி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும்? பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பயப்படக்கூடாது. தானியேல் புத்தகத்தை வாசித்து பாருங்க. 3வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 3:25 இருந்து படிச்சுக்கிட்டு வாங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். ஆமென். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் நாளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னென்றால், இந்த நேபுகாத் நேச்சார் ஒரு பொற்சிலையை வணங்கி இவர்களை என்ன செய்தாரு? வணங்கும்படி கட்டளையிட்டார் நேபுகாத் நேச்சார். ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். ஒருவேளை நீங்க எங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி. எத்தனை பெரிய விசுவாசம்! அதான் சொல்றாங்க, அக்கினியில கடந்து போகும் பொழுதோ அக்கினி பரீட்சை நமக்கு வரும் இந்த உலகத்துல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் கூட இவர்கள் சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, எங்கள் தேவன் ஒருவேளை எங்க விடுவிக்காம போனா கூட நீ நிறுத்தின பொற்சிலை என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். உடனே நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக ஒரு சூளையை, சாதாரணமா இருந்த சூடை காட்டிலும் 7 மடங்கு அதிகரிச்சுட்டார். உடனே என்ன செய்யறாங்க? அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. 26. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளைக்கோ வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். ஆமென். பாருங்க, இங்க என்ன நடக்குது? ஆனா அக்கினியில இருந்து போட்டது எத்தனை பேரு? 3 பேர். ஆனா 4வது ஆளாக பார்க்கறாங்க எல்லாரும். ஐயோ, இந்த 4வது ஆள் யாரு? இந்த முகம் தேவ புத்திரனுடைய சாயலை போல இருக்கிறது அப்படின்னு அறிந்து கொள்ளுகிறார்கள். அதான் அந்த வசனம் சொல்லுது. அப்போ நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறார், எரிகிற சூளையிலே வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவே, நீங்க என்ன பண்ணுங்க? வெளியே வாருங்க. கர்த்தர் எப்படிப்பட்ட நம்ம விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். ஏன்னா நம்முடைய பெயர் சொல்லி அழைத்தவர். ஆண்டவருக்காய் உண்மையாய் வாழ்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த மாதிரி சிற்றைகள், சோதனைகள் வந்தாலும் அவர் கைவிடவே மாட்டார். அந்த 27வது வசனம் படிக்கல. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஆமென். ஆச்சரியம், ஆச்சரியம். இதுதாங்க தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போற நன்மைகள். நீங்க உண்மையான கிறிஸ்தவளா இருந்தா, அவருக்காக நீங்க உண்மையாய் வாழ்வது உண்மையானால், அவருடைய பிள்ளைகளாய் உங்களை பெயர் சொல்லி அழைத்தது உண்மையானால், எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையை பிசாசு உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாலும், ஒருவேளை
அக்கினியில போடக்கூடிய ஒரு தருணம், ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இவ்வளவுதான். அல்லேலூயா. ஆதியாக புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், தேவன் ஈசாக்குக்கு தோன்றி அவரிடத்துல அவர் சொல்ற காரியம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களும் உனக்கும் என்ன செய்வேன், தருவேன்னு சொல்றார். ஆமென். ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா அவர் நமக்கு எல்லா காரியத்திலையும் நமக்கு உதவி அவர் என்ன பண்ணுவார், செய்வார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறார். யாத்ராக புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். யாத்ராகமும் 3:12. அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன். இச்சனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, அவர் பயப்படுறாரு, நான் எப்படி போறதுன்னு. அப்ப ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு அவர், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். தைரியமா போப்பா, பயப்படாத, தைரியமா போ, அவரை நம்பி போங்க. எந்த விஷயமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பலன் குன்றி போயிடலாம், பணம் கரைஞ்சி போயிடலாம். ஒருவேளை நம்மளுக்கு உதவி செய்ய வருகிற பலசாலிகள் நம்மளை விட்டு ஒதுங்கி போயிடலாம், மறந்து போயிடலாம். ஆனா இதை எல்லாவற்றையும் காட்டிலும் நம்முடைய ஆண்டவர், அவர் ஒருபோதும் நம்மளை விடவே மாட்டார். நம்ம கூடவே இருந்து வழி நடத்துகிறவர். அதனாலதான் சொல்றாரு மோசையை பார்த்து, மோசையை என்ன செய்யாத, பயப்படாத, நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த பின்பு நீ இந்த மலையின் மேல தேவனுக்கு ஆராதனை பண்ணுவேன், செய்வேன். அவர் திருப்பி கேட்கிறார். அடுத்த வசனத்தை ஒன்று வாசித்து பார்த்துடலாமா? அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரனிடத்துக்கு போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால், உங்களுடைய நாமம் என்னன்னு என்னிடத்தில் கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அவர் யோசிக்கிறார். நீங்க சொல்றீங்க நான் போறேன். ஆனா அவர் தேவன் மோசேயை கேட்கிறார், தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரனிடத்துக்கு போயிட்டு உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்துல என்னை அனுப்பினார் என்று சொல்லுவோம் போது அவர்கள் கேட்பாங்களே, உன்னுடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றதுன்றாரு. அதுக்கு இந்த 14வது வசனம் சொல்லுது, அதற்கு தேவன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடைய சொல்லு என்கிறார். அல்லேலூயா. வாசித்து பார்ப்போமா? யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பாருங்களேன். நம்ம யோசிக்கும் பொழுது, நம்ம சோர்ந்து போகும் பொழுது, நம்ம பயப்படும் பொழுது நமக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பாருங்களேன், யாரெல்லாம் அறிக்கை செய்றீங்களோ, அவருடைய நாமத்தை யாரெல்லாம் புகழ்ந்து பேசுறீங்களோ, அவருடைய நாமத்தை யாரெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறீர்களோ, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் ஒரு தீங்கு உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை எந்த சூழ்நிலையில கைவிட மாட்டார். கைவிடுற மாதிரி தான் இருக்கும், ஆனா அவர் கைவிடவே மாட்டார். உங்களை நடத்துவார். உங்க வறுமையை குறித்து கவலைப்படாதீங்க, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என் நாமம் அதுதான். நீ
எந்த இடத்துல ஆராதனை செய்தாலும் நான் இருக்கிறவராகவே இருந்து உனக்கு அற்புதங்களை செய்வேன். கடந்து வந்த ஆண்டவர் அப்படி நடத்தினார். அதனாலதான் சொல்றாரு, நீ அக்கினிலாம் நடந்து போ, அக்கினியாச்சும் விட தூக்கி போடட்டும். நானு அங்க எப்படி 3 பேர் தூக்கி போட்டாங்க, 4வதாக தேவ புத்திரனுடைய சாயலை அவர்கள் காண்பித்தது போல, பார்த்தது போல உங்களோடு கூட தேவனுடைய புத்திரத்தை அந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடுகிறது, உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறது. உணரும்படியான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். யாத்திராகமம் 14:22. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே, இஸ்ரவேல் புத்திரர்கள் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் என்ன செய்தார்களாம்? நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. ஒரு அலையிலே சொல்வீங்களா? அல்லேலூயா! என்ன ஆச்சரியம், என்ன அதிசயம்! ஒரே ஒரு பலத்த காற்று வீசினது. 21வது வசனத்துல வாசித்து பாருங்களேன். அப்படியே மேல போங்க. அதே அதிகாரம் 21 படிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அது வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம் நம்முடைய ஆண்டவர். சமுத்திரத்தை என்ன பண்ணாரு? 2 பிளந்தார். அது 2 பிளக்கும் பொழுது அந்த சமுத்திரம் ஒரு மதில் சுவரை போல என்ன பண்ணுச்சான்? வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் ஒரு சுவர் மாதிரி நின்னுடுச்சு. தரையில நடந்து போனார்கள். இப்படிப்பட்ட தெய்வத்தை வழிபடுகிற நீங்க சோர்ந்து போலாமா? எதை குறித்து பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கவலையே படாதீங்க. என்ன வந்தாலும் சரி, உங்களை நடத்துகிறவர் இயேசு. உங்களை கைவிட மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். நம்பிக்கை வைங்க, விசுவாசத்தோட நில்லுங்க. அவருடைய சித்தம் இல்லாம இந்த முடி கூட ஒண்ணுல விழ மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, அவர் சித்தம் இல்லாம உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது, உங்களுக்கு ஒரு நோயும் வராது. வந்தாலும் கர்த்தர் பாதுகாத்துக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகம புத்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. பாருங்க, உங்களுடைய நாசினுடைய சுவாசத்தினாலே ஜலம் எப்படி நின்னுதா? குவிந்து நின்றுச்சுமா. அப்படியே குவியலாக நின்றுட்டாரு ஆண்டவர். ஜலம் எப்படி நினைச்சு? ஒரு குவியலா அப்படியே நின்றுச்சு. எவ்வளோ நாசினுடைய சுவாசத்தினாலே. சுவாசம் அதுதான் வெள்ளிக்கிழமை சொன்ன இல்லையா? இந்த நாவு எப்படி சிறிதுதான், ஆனால் ஒரு காட்டையே என்ன செய்தான்? கொளுத்துகிறது. நாவு எப்படிப்பட்டதாமா? விஷம் நிறைந்ததா இருக்கிறதா நாவு. வார்த்தை, விசுவாச வார்த்தை ஒரு மனுஷனை அழிக்கக்கூடியது. நாவு எப்படிப்பட்டது? அது பார்க்கிறது எவ்வளவு சைஸ் சிறியது, ஆனா அதுல என்ன இருக்கு? ஆனா இங்கே அற்புதம் நடந்தது. நாவின் சுவாசத்தினால அது என்ன ஆயிடுச்சு? ஜலம் குவியலாய் நின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்து சொன்ன ஆண்டவர், இன்னைக்கு இவங்களோடு இருக்கிறார். எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதை குறித்த கவலைப்படாதீங்க. நாசில சுவாசத்தை என்ன செய்தாரு? ஊதுனாரு. தண்ணி ஒரு குவியலா ஆயிடுச்சு, நின்றது. சங்கீத புஸ்தகம் 66:12 வாசிங்க. 66:12 வாசிச்சிருங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஆமென். தீயையும் தண்ணீரையும். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். இப்ப சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. என்னத்தை கடந்து வந்திருக்கிறோம்? தீயையும் தண்ணீரையும் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம கூட நம்ம வாழ்க்கையில
ஏறி போகிறாங்க. மனுஷன் தலைமையில என்ன செய்யறாங்க? ஏற நினைச்சாங்க. ஆனா கர்த்தரோ எங்களை எப்படி நடத்தினாரு? செழிப்பா நடத்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில அப்படியே முழங்கால போடுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் மேல அவர் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அவர் வைத்த அன்பு வெளிப்பட்டது. மோசேக்கு மூலமாக, ஷாத்ராக் ஏபேத்நேகோ மூலமாக, யோசுவாவின் மூலமாக, தாவீது சொன்னது போல ஆண்டவரே மனுஷங்க தலையின் மேல் ஏற நினைக்கிறார்கள். நாங்க தீய தண்ணீரே கடந்து வந்தோம்ப்பா. நான் நீங்களோ எங்களை கைவிடல ஆண்டவரே, எங்களை கைவிடல ஆண்டவரே. செழிப்பான இடத்துல எங்களை வைத்திருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுவாமா. ஆவியானவரே, இந்த கால வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே நீ சொன்னீர் ஆவியானவரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லி. அன்றைக்கு எப்படி உங்களுடைய பிள்ளைகளோடு இருந்தீங்களோ அவ்வளவு பத்தினை பார்த்து சொல்லுவீர் ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவரே அவர் கொஞ்சம் பயப்பட்டார். ஆனா நீ தைரியமா பேசு, நீ மௌனமா இருக்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், தீங்கு செய்ய ஒரு மனுஷனும் கையும் மேல படாதுன்னு சொல்லி வாக்கு பண்ண தேவன். ஆபிரகாமோடு ஈசாக்கோடு இடைப்பட்ட தேவன், மோசேயோடு இடைப்பட்ட தேவன், எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆவியானவரே. இந்த கால வேளையில இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. பாவிகளாய் எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறதுக்காக நன்றி ஆவியானவரே. எங்களுக்கு நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்னீங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்க பிள்ளைங்க எதுல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எந்த சூழ்நிலையில வேதனையோட வந்தார்கள், எதை குறித்த பாரங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார் ஆண்டவரே, எதை குறித்த கவலையோடு நிற்கிறார்கள் என்று எனக்கு தெரியாதப்பா. ஆனாலும் நீர் அவர்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் இருக்கிற வண்ணமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காய் நன்றி, எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. நீ பேசுறத நான் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் பிழைக்கட்டும், விசுவாசிக்கிறவர்கள் பிழைக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களுக்கு பயப்படாதபடிக்கு எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவியா இருந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் உடைய கரம் உங்க பிள்ளைகளோடு இருக்கட்டும். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.